இலங்கை அரசாங்கம் சர்வதேச போலீஸ் இருக்குத்தானே, இன்டர்போல் போலீஸ், அவர்கள்ட்ட ஒரு 10 பேருடைய லிஸ்ட்டை கொடுத்து இந்த 10 பேரையும் பிடிச்சு தாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்குது. அதாவது இந்த 10 பேருக்கு எதிராகவும் ரெட் நோட்டீஸ் இருக்குத்தானே, ரெட் நோட்டீஸ் அறிவித்து அவர்களை இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சு தாங்கன்னு சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அந்த 10 பேரும் பிடிபட்டால் நாமல் ராஜபக்ஷ மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாவார். யார் அந்த 10 பேர்? பாதாள உலக குழுவா, அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களா, அல்லது வேறு குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களா? யார் அவர்கள்? அவர்களுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் என்ன சம்பந்தம்? அது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 2022ஆம் ஆண்டு இங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பர்மிங்கம் நகரத்தில் ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடந்தது. என்ன விளையாட்டு போட்டி என்று சொன்னால் காமன்வெல்த் கேம்ஸ், அதாவது காமன்வெல்த் நாடுகளினுடைய விளையாட்டு போட்டி. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கிற மாதிரி இந்த காமன்வெல்த் நாடுகளினுடைய விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒருக்காக நடக்கிறது. கடைசியாக நடந்தது 2022ஆம் ஆண்டு இங்கே பர்மிங்கமில் நடந்தது. இனி அடுத்த போட்டி வார வருஷம் 2026ஆம் ஆண்டு, அதுவும் யூகேல தான் நடக்கும், கிளாஸ்கோ நகரத்தில் நடக்கும். சரி, 2022ஆம் ஆண்டில் நடந்த இந்த காமன்வெல்த் கேம்ஸில் அதாவது பொதுநலவாய நாடுகளினுடைய விளையாட்டு போட்டியில் இலங்கை சார்பாக கலந்து கொண்டவர்கள் 116 பேர். இலங்கையிலிருந்து ஒரு பெரிய டீம் ஒன்று வந்தது. 116 பேர் அதில் வந்தவே திரும்பி போகைக்குள்ள 106 பேர் தான் போயிருக்கணும். மிச்ச 10 பேரை காணையில. இந்த 10 பேருடைய பேர் விவரங்களையும் தான் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது சர்வதேச போலீஸ் ஆகிய இன்டர்போல் போலீஸுக்கு கொடுத்திருக்குது. இவர்களுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் விடுக்க சொல்லி. அப்ப இன்டர்போல் போலீஸ் ரெட் நோட்டீஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? உடனடியாக இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்போல் போலீஸ் தேடி அவர்களை பிடிக்கும், அவர்களை கைது செய்து எந்த நாடு கேட்குதோ அந்த நாட்டை ஒப்படைக்கும். எனவே இந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டு இலங்கையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வேலை வந்திருக்குது. இனி திரும்பவும் அவர் சிக் லீவ் ஒன்று எடுக்கணும், சுகையின விடுமுறை ஒன்று எடுக்கணும். ஏனென்று சொன்னா அவற்றை ஆபீஸ்ல வேலை செய்யற ஆக்களை நம்பி சொல்லவும் இல்லாது, எங்க போறோம் இங்க வார என்று சொல்லி சொன்னவுடனே போட்டு கொடுத்துருவார்கள். எனவே ரொஹான் ஒலுகல அவர்களுக்கு மறுபடியும் இந்த சுகையின விடுமுறைக்கான ஒரு தேவை ஒன்று வரப்போகுது. சரி, இந்த 10 பேரையும் பிடிக்கிறது கஷ்டமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த 10 பேரும் யூகேலான் இருக்கணும். அதாவது விளையாட்டு வீரர்கள் என்ற போர்வையில விளையாட்டு போட்டியில பங்கு பெற்றதுக்காக இங்க போட்டியில பங்கு பெற்றி பதக்கம் எல்லாம் எடுத்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கப்புறம் எல்லாம் சொல்லி கொண்டு விளையாட்டு போட்டியில பங்கு பெற்றவே இல்லை. அந்த பக்கமே போகையில இந்த 10 பேரும் அந்த பக்கமே போகையில இங்கே ஓடி தப்பிட்டணும். எனவே இந்த 10 பேரும் ஆரண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 8 பேருடைய பேர் விவரங்கள் வெளியாகி இருக்குது. இப்ப நீங்க பக்கத்துல பாக்குற இந்த 8 பேர் தான் அவர்கள். இன்னும் 2 பேர் பேர் மறைக்கப்பட்டிருக்கிறது, யாருன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் அந்த 10 பேருடைய பேர் விவரங்களும் இன்டர்போலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 116 பேர் கொண்ட அந்த அணியில இந்த 10 பேரும் எப்படி உள்ளுக்குள் வந்தார்கள்? அரசியல் செல்வாக்கு இல்லாம வந்திருக்க முடியுமா? அல்லது ஏதாவது பின்புலங்கள் இல்லாமல் வந்திருக்க முடியுமோ? இல்ல. லஞ்ச ஊழல் செய்யாமல் அதுக்குள்ள வந்திருக்க முடியுமா? இல்ல. அவர்கள் இப்படி விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்ற மாட்டார்கள், இங்கு தப்பி ஓடுவார்கள் என்றது அங்கே ஸ்ரீலங்காவிலிருந்து அனுப்பினாக்களுக்கே தெரியும். பிளான் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்கணும். எனவே இவர்கள் கைது செய்யப்படும் போது ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பேர் மாட்டுவினம். அதில் மிக முக்கியமான ஆளார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ. ஏனென்று சொன்னா நாமல் ராஜபக்ஷ தான் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தவர் அந்த கால பகுதியில். அதாவது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இலங்கை அமைச்சரவையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாரும் கூண்டோட ரிசைன் பண்ணினவே. எனவே 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நாமல் ராஜபக்ச அதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாசம் யாருமே பொறுப்பாக இருக்கையில, எந்த அமைச்சரும் பொறுப்பாக இருக்கையில, அதுக்கு பிறகு இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் ரொசான் ரணசிங்க. அவர் அமைச்சராக வந்த பிறகுதான் இந்த போட்டிகள் நடந்தது. ஏன்னு சொன்னா இந்த போட்டிகள் பர்மிங்கம் நகரத்தில் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரைக்கும் நடந்தது. எனவே உத்தியோகபூர்வமாக அமைச்சராக இருந்தது ரொசான் ரணசிங்க தான். அப்படி நாமல் ராஜபக்சவுக்கு சம்பந்தம் பெறும் என்று சொன்னா, இப்ப நாமல் ராஜபக்ச இருந்தாலும் சரிதான், அல்லது ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமையில ரொசான் ரணசிங்க இருந்தாலும் சரி, ரெண்டுமே உண்டுதான், ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே உண்டுதான். அது மட்டும் இல்லாமல் இப்ப 2022ஆம் ஆண்டு ஜூலை மாசத்துல இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்குதுன்னு சொன்னா, இந்த விளையாட்டு போட்டிக்கான வீரர்களை தெரிவு செய்யறது, அந்த வீரர்களுக்கு பயிற்சி
கொடுக்கிறது, யார் யார் எந்தெந்த போட்டியில் பங்கு பெற்று சொல்லி அதனை உடனே தெரிவு செய்வார்கள் இல்லை. அது வந்து பல மாதங்களுக்கு முதல் சில பல வருடங்களுக்கு முதலே எல்லாம் தெரிவு செய்வார்கள். அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து இங்கே அனுப்பணும். அவர்களுக்கு பாஸ்போர்ட் அலுவல்கள், அவர்களுக்கான பயிற்சிகள், பயண ஏற்பாடுகள், அது இதுன்னு சொல்லி மருத்துவ பரிசோதனைகள் என்று சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். எனவே கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முதலே அந்த 116 பேருடைய லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணப்பட்டு எல்லாமே வந்து இறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப அமைச்சராக இருந்தவர் யார்? நாமல் ராஜபக்ஷ. எனவே நாமல் ராஜபக்ஷவுக்கு தெரியாமல் அந்த 116 பேருடைய லிஸ்ட் வந்து ரெடியாகி இருக்குமா? இல்லவே இல்லை. அந்த 116 பேர்ல சொல்லுவினமே அந்த குரூப்ல டூப் என்று சொல்லி அந்த குரூப்ல டூப் மாதிரி இந்த 10 பேரும் வந்து தப்பி ஓடிட்டோம். இங்க யூகேக்குள்ள எங்கேயோ இடத்துல இருக்கணும். இப்ப வந்து ரெட் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி இலங்கை போலீசார் மற்றும் இலங்கை அரசாங்கத்தால இன்டர்போலுக்கு வந்து அந்த லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்டர்போல் வந்து மிக விரைவில் இவர்களுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் கொடுக்கும். இவர்கள் வந்து பாதாள உலக குழுக்கள் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒளிச்சு மறைஞ்சிருந்து அப்படியான எந்த வேலையும் செய்ய முடியாது. இவர்கள் யூகேலான் இருக்கின்றார்கள். எனவே மிக சுலபமாக இவர்களை கைது செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவில் இந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர்கள் மேல விசாரணைகள் நடத்தப்பட்டு பலவிதமான கடுமையான கேள்விகள் கேட்கப்படும். யார் உங்களை தெரிவு செய்தது? எப்படி நீங்க இந்த லிஸ்டுக்குள்ள வந்த? நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டதா நீங்கள் யூகேக்கு போயிட்டு தப்பி ஓடலாம் என்று சொல்லி அங்க போயிட்டு நீங்கள் அசைலம் கேட்கலாம், அங்கேயே நீங்க இருக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதா? அதுக்கு நீங்களா காசு கொடுத்தீங்களா? உங்களோட பேசினது யார்? உங்களோட கான்டாக்ட் பண்ணது யாருன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு சுத்தி வளைச்சு எல்லாமே வந்து அலசி ஆராயப்படும். இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து ஏன் இந்த ஒரு விஷயத்துல வந்து மிகவும் கண்ணும் கருத்துமா இருக்குன்னு சொன்னா, ஒன்று வந்து இது வந்து ஏமாற்று வேலை. இப்ப இலங்கையில எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பினோம்? 116 பேர் இங்கிருந்து போகின்றார்கள், ஒரு காமன்வெல்த் போட்டியில பங்கு பெற்றி அதுல போட்டியில வெற்றி பெற்று பதக்கம் எடுத்து நாட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பார்கள் சொல்லி அங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்க, இங்க வந்து நீங்க தப்பி ஓடினா என்ன அர்த்தம்? இது முதலாவது. எனவே மக்களையும் அரசாங்கத்தையும் நாட்டையும் வந்து ஏமாத்துறீங்க. இது முதலாவது. இரண்டாவது வந்து இதுக்கு அரசாங்கத்தால் நிறைய காசு செலவழிக்கப்பட்டது. இந்த 10 பேருக்காகவும் மட்டும் 5 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காம் இலங்கை அரசாங்கம். இவர்களுடைய பயணம், தங்குமிடம், மற்ற தேவைகள் என்று சொல்லி 5 கோடி ரூபாய். அந்த 5 கோடி ரூபாயும் இலங்கை அரசாங்கத்திட்ட இல்லை என்று சொல்லி இலங்கை கிரிக்கெட் சபை இருக்கு தானே, கிரிக்கெட் போர்ட், அவர்கள்ட்ட இருந்து கடன் வாங்கின காசானம் இந்த 5 கோடி ரூபாய். எனவே கடந்த கால ஆட்சியில வந்து ஒரு இடத்துல வந்து 5 கோடி ரூபாய்க்கு வந்து கணக்கு இல்ல, பிழையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சொன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து சும்மா விடுமா? இல்ல, அந்த ஃபைலை கிண்டி கிளறத்தான் செய்யும். எனவே வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்ப தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சுபுன் விதானகே. அவர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவருடைய தலைமையில் இருக்கிற டீம் தான் இதை வந்து இந்த விசாரணையை வந்து நடத்தி கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்ப 116 பேர் வந்தவே தானே, அதுல வந்து எல்லாருமே வந்து விளையாட்டு வீரர்கள் இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 28 பேர் வந்து பயிற்றுனர்கள், கோச்சஸ் வந்து 28 பேர், 11 பேர் வந்து அலுவலர்கள், இவர்களுடைய விஷயங்களை கவனிக்கக்கூடிய அலுவலர்கள், அதே மாதிரி 4 பேர் வந்து மருத்துவர்கள். ஏன்னு சொன்னா ஒரு டீமா வரைக்குள்ள வந்து எல்லாரும் தேவைதானே. எனவே அப்படித்தான் இந்த 116 பேரும் வந்திருக்கணும். திரும்பி போனது வந்து 106 பேர், 10 பேரை காணல என்று சொல்லி. இதுக்கிடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 10 பேரை வந்து கைது செய்யலாம், அடையாளம் காணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா உடனடியாக இலங்கைக்கு இவர்களை நாடு கடத்த முடியுமான்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. ஏன்னு சொன்னா இந்த 10 பேரும் வந்து இங்க அகதி தஞ்சம் கோரி இருந்தா, உங்களுக்கு தெரிந்தானே பிரித்தானியா உட்பட மேற்கு நாடுகளில் வந்து இந்த சட்டம் வந்து கடுமையான இறுக்கமாக இருக்கும். அவர்களுடைய மனித உரிமை, அவர்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லி இப்ப நேபாளத்திலிருந்து கூட்டிக் கொண்டு போற மாதிரியோ இந்தோனேஷியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு போற மாதிரியோ இலகுவாக இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது. கொஞ்சம் இறுக்கமாக தான் இருந்தாலும் சர்வதேச போலீஸ் வந்து ரெட் நோட்டீஸ் கொடுத்துட்டு சொன்னா அதுக்கு பிறகு நோ செகண்ட் வேர்ட். எனவே வந்து இந்த 10 பேரும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுல வந்து நாமல் ராஜபக்ச வந்து பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னா அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதுல கையெழுத்து போட்டதே அவராத்தான் இருக்கும். எனவே விசாரணைகள் நடக்கும்போது மேலதிக விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா கடந்த காலத்துல வந்து எல்லாம் தான் ஊழல், எங்க ஊழல் செய்யாத இடமே இல்லை. ஒவ்வொரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதுல ஊழல் செய்யாம விடவே மாட்டார்கள். அதுல ஒன்றுதான் இது. எனவே அடுத்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வார வருஷம் நடக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 ஆண்டு இங்க கிளாஸ்கோல நடக்க போகுது. அதுல வந்து இலங்கை சார்பாக பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் அப்படியே பத்திரமாக திரும்பி போவார்கள், அல்லது அவர்கள் உண்மையிலேயே விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கள் வந்து உண்மையாக விளையாடி நாட்டுக்கு வந்து பதக்கங்களை பெற்றுக்கொண்டு போவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி விளையாட்டு துறையிலையும் இருக்கிற எல்லா துறைக்குள்ளையும் வந்து லஞ்சமும் ஊழலும் அந்த தலைவலித்தாடும் போது எப்படி நாடு முன்னேறும், எப்படி நாட்டுக்குரிய பெருமை கிடைக்கும், எப்படி வெற்றி கோப்பைகளை பெற்று அதை பெருமையோட நாட்டுக்கு கொண்டு போக முடியும் தானே.
எனவே இந்த ஒரு விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.